ஏனியா என்ன ஒரே கன்ஃபியூஸாக பார்த்துருக்குறேன். அதை பார்க்கறது தான் இன்னைக்கு எல்லாம் நம்ம வந்திருக்கிறோம். ஆமாம், போன எபிசோடு ஒரு வேளை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டீங்களா? ஓகே, சரி. போன எபிசோடில் என்ன இருந்துச்சுன்னு ஒரு சின்ன ஒரு ரீகேப் எல்லாத்தையும் கொடுத்துடலாமா? எஸ் சார், நீ தான் என் பக்கத்தே இருந்து தலையை ஓகே. ஜெருசலேமை சுற்றி மலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி வீசணும். ரைட், யூ ஆர் ரைட். கொடையை பிடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய அருளும் மலையும் வந்து நம்ம மேலே வராது. மலை மாதிரி நம்ம நினச்சக்கூடாது. இதை வந்து அருள் மலை. தென் வாட் எல்ஸ்? எஸ் எஸ் கரெக்ட். காலேபு எப்படி, அதாவது கானான் நாட்டை சுதந்திரிக்க வந்த போது எல்லாரும் ஒவ்வொரு இடத்தை கேட்டாங்க. மக்கள் எல்லாம் இந்த மலை நாடாகிய எருசலேமை பார்த்து பயந்தாங்க. காலேபு வந்து என்ன கேட்டாருன்னா, நான் போறேன், என் கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவருடைய நம்பிக்கை செம நம்பிக்கை தான். ஆனால் அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த போராட்டம் வெகு காலங்களாகி இன்னைக்கும் அந்த எருசலேம் இருக்கிறது. உலகத்திலேயே ஒரு பெயர் போன பட்டணமா இன்னைக்குமே இருக்குது இல்லை? இட்ஸ் கிரேட். ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டில், அந்த எருசலேமுக்கு பேக்ரவுண்டில், அந்த எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய மலைகளுக்கு பேக்ரவுண்டில் பயங்கரமான ஒரு ஆழமான காரியம் இருக்குது. எருசலேமை சுற்றி என்னென்ன மலையெல்லாம் இருந்துச்சு? சகானா, நீ அன்னைக்கு வந்து கடா கடா கடான்னு சொல்லிட்டே இருந்த. என்ன அன்னைக்கு டப்பு டப்புன்னு சொன்னேன். விட்ட பற்றி அவங்களுக்கு தெரியாம நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். மோரியா மலை இருந்துச்சு, ஒலிவ மலை இருந்துச்சு, ஸ்கோபஸ் இருந்துச்சு, அலிவு மலை இருந்தது, அரசு மலை இருந்தது. முக்கியமான மலையை விட்டுட்டீங்களே, சியோன் மலை. இன்னைக்கு வந்து நம்ம அந்த சியோன் மலையை தான் பார்க்க போறோம். இந்த சியோன் மலை தான் பிகினிங். எதுக்கு பிகினிங்கிறது இந்த எபிசோட் முடியும் போது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் பெரிய ட்விஸ்ட். ஓகே, இந்த சியோன் மலையுடைய பிகினிங் பைபிள்ல முதல்ல சியோன் மலை எங்க சொல்லியிருக்காங்க பார்த்துலாமா? வாசிங்க. தொடக்கம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது சாலேம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். குட். இப்போ இந்த மெல்கிசேதேக்கு குறித்து பைபிள் வந்து சொல்லுகிறது. அதுல என்ன பெரிய பியூட்டினா, இவர் வந்து உன்னத கடவுளின் அர்ச்சகர் அப்படின்னு சொல்லி பைபிள்ல எழுதியிருக்கு. அர்ச்சகர்னா என்ன? பூசாரி. பூசாரினா குரு இல்லையா? அப்போ முதல்ல பைபிள்ல குரு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சொல்லி இருக்குதுன்னா அது யாருன்னா இந்த மெல்கிசேதேக்கு தான். ரைட்? ஆனா இதுக்கு முன்னாடி வேற குருவே இல்லையா? யாரும் பலி நிறைவேற்றலையா? எஸ், குருனா பலி நிறைவேற்றுவாங்க தான். கரெக்ட் தான். இப்போ வந்து சரி, பைபிள்ல வந்து நம்ம யோசிப்போம் யாரெல்லாம் பலி நிறைவேற்றினாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. காயின், ஆபேல், நோவா, ஆபிரகாம். எஸ், இவங்க எல்லாம் பலி நிறைவேற்றினாங்க. ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா குடும்ப குருக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாம் பலி யாருக்காக நிறைவேற்றினாங்கன்னா தங்களுடைய குடும்பத்துக்காக, தங்களுக்காக நிறைவேற்றி கொண்டாங்க. ஒரு பர்சனலான கடவுளோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். குரு என்கிறவர் மக்களுக்காக பலியை நிறைவேற்றக்கூடியவர். அப்படி சொல்லப்பட்ட முதல் குரு யாருன்னா மெல்கிசேதேக் தான். சரி, இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாள்களுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். இவருக்கு தந்தை இல்லை. அதை பைபிளை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். யாக்கோபுடைய அப்பா பேர் ஈசா. ஈசாக்குடைய அப்பா பேர் ஆபிரகாம். சரி, எலிசாவுடைய அப்பா பேர் சாப்பாத்து. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச பாரு. தாவீதுடைய அப்பா பேர் ஈசாய். இப்போ வந்து நம்ம பைபிள்ல எல்லாருக்குமே தலைமுறை சொல்லப்பட்டிருக்கும். எல்லாத்துக்குமே அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஆனா மெல்கிசேதேக்கு அது இல்லை. அதுல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் யாருக்கு ஒப்பா இருக்கிறாராமா? கடவுளின் மகனுக்கு ஒப்பா இருக்கிறான்னு சொல்லி சொல்லுது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஜீசஸ். கரெக்ட். இயேசு கிறிஸ்துவையே அவர் பிரதிபலிக்கிறார். இவரு எங்க இருந்து வந்தாருன்னு சொல்லி பைபிள் சொல்லுது? சாலேம்ல இருந்து வந்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாலேம்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அது வந்து ஜெருசலேம். முன்னாடி அதுக்கு ஜெருசலேம் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி சாலேம்னு அழைத்து கொண்டாங்க. அப்போ முதல்ல பைபிள்ல ஜெருசலேம்ங்கிற பெயர்
சலேம் என்று சொல்லப்பட்டது. அது எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமின் நாட்கள்ல அந்த ஜெருசலேம் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. சூப்பரா இருக்குதுல்ல? சரி, ஓகே. அடுத்தது ஜெருசலேமை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்குது? நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. நான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடந்து 600 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குது. அது என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 6லிருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, போன எபிசோடோட கடைசியில நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சம்பவம் என்ன சொன்னோம்? நம்ம காலேப் வருகிறார், என்ன கேட்கிறார்? மலைநாடு. அந்த மலைநாட்டை நான் போய் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அங்க யார் இருக்காங்கன்னு சொல்றாரு? அங்க வந்து ஆனாக்கியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இல்லையா. இப்போ இவங்க சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போய் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜெருசலேமை சுத்தி இருக்கக்கூடிய ஆனாக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கர்கள் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அந்த எருசலேம் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் பார்ட், அங்க யார் இருந்தாங்கன்னா எபூசியர்கள் இருந்தாங்களாம். யோசுவா 15ஆம் அதிகாரம் 63, நீதித்தலைவர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 8வது வசனம் 21வது வசனம், இது எல்லாத்தையும் வாசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும். அந்த எருசலேம்ல வாழ்ந்த எபூசியரை மட்டும் நம்ம மக்களால, யூதர்களால துரத்தவே முடியல. இது துரத்த முடியாம பல வருடங்கள் இருந்தது. இந்த சம்பவம் நடந்து 400 வருடங்கள் முடிஞ்சிருச்சுங்க. இந்த 400 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சம்பவம் நடக்குது. அதைத்தான் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் சொல்லுது. அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மனின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வர முடியாது. இப்போ வந்து தாவீது அரசராகிறாரு. அரசனான பிறகு இவர் என்ன பண்றாருன்னா, இந்த எருசலேமை பிடிக்கிறதுக்காக இவர் போறாரு. போகும்போது அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாரு பாருங்க, நீர் இங்கே வர முடியாது. அங்க இருக்கவங்க சொல்றாங்க, இங்க உங்களால வர முடியாது. பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள். ஏன் இதை சொல்றாங்கன்னா, அதாவது பார்வையற்ற கண்ணு தெரியாதவங்க கூட நீ உன்னை இங்க இருந்து அப்புறப்படுத்திடுவாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படி சொன்னா, இதுக்கு முன்னாடி 600 இயர்ஸ் ஹிஸ்டரி என்ன சொல்லுது, யாராலையுமே உங்களை ஜெயிக்க முடியல. காலேப் அவ்வளவு விசுவாசத்தோட வந்தாரு, அவராலே ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் இருந்த யூதர்கள் இவங்களை துரத்த முடியல. அப்படி இருக்கும்போது தாவீது, நீ ஏமாத்தினப்பா, நீ சின்ன பையன், உன்னால எங்களை ஜெயிக்க முடியாது சொல்ற. அப்புறம் என்ன சொல்றாரு? அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். இல்ல, பயங்கரமா இது யாராலே அதுக்குள்ள நுழைய முடியல. தாவீது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கோட்டை. ஆனா தாவீது தைரியமா இதுக்குள்ள நுழைஞ்சு இந்த சீயோன் கோட்டையை பிடிச்சிட்டாரு. எனக்கு இதை படிச்ச உடனே, இதை படிக்கும் போதுதான் எனக்கு ஒரு பயங்கரமான விசுவாசம் வருது. கடவுளுடைய மக்கள் நாம யாருமே என்ட்ராக முடியாத ஒரு இடத்துக்கு தான் நம்ம என்ட்ராகும். ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, நீங்க நடக்கிற பாதை குறுகலான பாதைன்னு சொல்றாரு. இந்த குறுகலான பாதையில யாரும் என்ட்ராக முடியாது. யாராலையும் அந்த குறுகலான பாதையை கண்டே பிடிக்க முடியாது. ஆனா நம்ம கண்டுபிடிச்சு அதுக்குள்ள நுழைஞ்சு விடும். அந்த நுழைவதற்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆற்றலை தாவீதுக்கு கொடுத்துருக்காரு. சரி, தாவீது இந்த இடத்தை பிடிச்சிட்டாரு. தாவீதுக்கு ஏன் அந்த இடம் பிடிக்கணும்னு தோணுச்சு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான காரணம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரணம். என்னன்னா, தாவீது என்னன்னா இஸ்ராயல் மக்களுக்கும் அரசர், யூதர்களுக்கும் அரசர். தாவீதை முதல்ல யூதர்கள் தான் கூட்டிட்டு போய் அபிஷேகம் பண்ணி நீங்க எங்க அரசரா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 இயர்ஸ் போகுது. இஸ்ராயல் மக்கள் வந்து நீங்க எங்களுக்குமே அரசரா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்குறாங்க. அப்போ ஏன்னா தாவீது அவ்வளவு பெரிய ஒரு போர் வீரனா இருந்தார். இந்த ரெண்டும் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ தாவீது வந்து முதல்ல எங்க போறாரு அப்படின்னு சொன்னா, இந்த எருசலேம் தான் போறாரு. காரணம் என்னன்னா, இப்போ யூதர்களுடைய இடம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்துச்சு, இஸ்ராயல் மக்களுடைய இடம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடமா இருந்துச்சு. ஆனா இந்த எபூசியர் வாழ்ந்து கொண்ட இந்த எருசலேம் தான் யாருக்குமே சொந்தமில்லை. சரியா? அதனால இவர் என்ன பண்றாரு, சென்டர் ஸ்பாட் அங்க போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் போறாரு. தைரியமா போய் அந்த இடத்த பிடிச்சி எடுத்துறாரு. இப்ப யூதர்கள் சொல்ல முடியாதுல்ல, நீங்க இஸ்ராயல் மக்களுடைய ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க, இஸ்ராயல் மக்களுக்கு தான் ராஜா. இவங்க இஸ்ராயல் மக்களும் சொல்ல முடியாது, நீங்க யூதர்களுடைய இடத்துல இருக்கிறீங்க. இது ஒரு பொதுவான இடம். அது எப்படி இடம்? ஸ்ட்ராங்கான இடம். இந்த இடம் என்ன இடம், நம்ம என்ன ஞாபகத்தை வச்சுக்கணும், அன்னைக்கு சாலேம் அரசர் வந்தாரே அந்த இடம் தான் இந்த இடம். இந்த சாலேம் அரசர் வந்த அந்த முக்கியமான இடம் என்னது? சீயோன்
மலை. அது எருசலேமுடைய ஒரு பகுதி. தாவீது இதை பிடிச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, தாவீதின் பட்டணமாய் மாற்றி அதை தலைநகரமாய் மாற்றிக்கொள்கிறார். இதெல்லாம் நடந்து ஏறக்குறைய 1000 வருஷங்கள் உருண்டு வருகிறது. 1000 years. இப்போ வந்து எருசலேம் வந்து தலைநகரமாக மாறிச்சு, யூதர்களுக்கு தலைநகரம் மாறிச்சு. அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆனால் 1000 வருஷங்கள் கழித்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். சரியா? இந்த பூமியில் வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து என்னன்னா அந்த பேஷன் வீக்குக்குள்ளே என்ட்ராகிறார். பேஷன் வீக்கில் என்ட்ரானதுக்கப்புறம் நடக்குது பாருங்க. லூகாஸ் 22ஆம் அதிகாரம் 7லிருந்து 38 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசித்து பார்த்தா, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உணவை அங்கே தான் உண்கிறார். அதுக்காக சீடர்கள் அனுப்புகிறார், ஆயத்தப்படுகிறார். அந்த இடத்துல போய் அந்த பாஸ்கா உணவை அவர் சாப்பிடுகிறார். இப்போ இந்த சம்பவத்துடைய பெரிய பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா அந்த சியோன்ல தான் நடக்கிறது. சேம் சியோன். இந்த சியோன் சொன்னோம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும், அங்கிருந்தா குரு ஒருத்தர் வந்தார். எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கிருந்து குரு வந்தார். அந்த குரு வரும்போது அந்த சியோன் வந்து யாருக்கு கையில இல்லைன்னா கடவுளுடைய மக்கள் கையில இல்லை. ஆபிரகாம் அப்பதான் வந்திருக்கிறார், அப்போ அவங்க கையில இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க கடவுளுடைய மக்கள் கையில தாவீதின் நாட்கள், அதாவது ஆபிரகாமுக்கு அப்புறம் 1000 வருஷங்களுக்கு அப்புறம் தாவீதுடைய கையில இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1000 years கழிச்சு ஜீசஸ் வரும்போது என்னவா வர்றாருன்னு சொல்லி பைபிள் சொல்லுதுன்னா, அவர் ராஜாவாகவும் வந்தார், குருவாகவும் வந்தார். இப்ப பாருங்க, தாவீது ராஜா அங்க ராஜாவாய் உட்கார்ந்து இருக்கிறார், அங்க அதுக்கு முன்னாடி அவர் குருவா இருக்கிறார் மெல்கிசேதேக்கு. இப்போ ஜீசஸ் வந்து குருவா தான் இந்த பூமிக்கு வந்தார், ராஜாவா தான் இந்த பூமிக்கு வந்தார். இப்போ வந்து என்ன பண்றாருன்னா அந்த உணவுல அவர் என்னத்தை இன்ஸ்டிடியூட் பண்றார் அப்படின்னு சொன்னா, முதல் திருப்பலியை அங்கதான் இன்ஸ்டிடியூட் பண்றாரு. எங்க இன்ஸ்டிடியூட் பண்றாரு? அதே சியோன்ல. எங்க இருந்து மெல்கிசேதேக்கு வந்தாரோ அதே இடத்துல தான் அவர் வந்து அதை இன்ஸ்டிடியூட் பண்றாரு. அப்ப அந்த சியோன் மலையுடைய முக்கியத்துவத்தை பாருங்க, கடவுள் எப்படி அழகா அதை அமைத்து வைத்திருக்கிறார். இது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஒரு நாள் நான் இந்த சம்பவத்தை எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட சொன்னேன், 2000 வருஷங்கள்லாம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க கடவுள் என்ன விஷயத்துக்காக என்ன உருவகத்தை காண்பிச்சாரோ அதே காரியம் நடந்துச்சுன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நான் கோயம்புத்தூருக்கு வந்து பல வருஷம் ஆச்சு, ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ நான் கோயம்புத்தூருக்கு வந்தால் என்னால் கோயம்புத்தூரை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா கோயம்புத்தூர் டோட்டலாக மாறிடுச்சு. 15 வருஷத்துலேயே எல்லாமே மாறி போச்சு, நமக்கு புரியாத அளவுக்கு மாறிடுச்சு. ஆனால் 2000 வருஷங்களாக உலகம் பல ஷேப்ல மாறிடுச்சு. நம் கடவுள் மாறாதவராக இருக்கார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் சொன்னதுதான். அவர் செய்யணும்னு நினைச்சா யாராலையும் தடைப்பட முடியாது. அவ்வளவு வல்லமையாக கடவுள் செயல்பட்டு என்ன பண்ணிட்டார்னா, அதே சியோன்ல தன்னுடைய குருத்துவத்தை, அதாவது இன்னைக்கு குருக்கள்லாம் வழிபடக்கூடிய கொண்டாடக்கூடிய அந்த திருப்பலியை முதல்ல எங்க வந்து இன்ஸ்டிடியூட் பண்றாருன்னா அதே சியோன்ல அவர் இன்ஸ்டிடியூட் பண்றாரு. அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கடவுள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா நிச்சயமா செஞ்சிருவாங்க. நமக்காக கடவுள் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாருன்னா என்ன நடந்தாலும் நடக்காட்டியும் அது நடந்துருங்க. யாரு மறந்தாலும் சரி, அவர் மறப்பதே இல்லை. அவ்வளவு வல்லமையான ஒரு கடவுள். ஸோ சியோன் மலையுடைய இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த எபிசோட்ல இன்னும் 2 மலை இருக்குது. என்னென்ன மலை அது? ஓரியா மலை. இன்னொரு மலை ஓலிவ மலை. இந்த 2 மலையோடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய சரித்திரத்தையும் அதனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஆன்மீகத்தையும் பார்க்க போறீங்க. அவரோட காத்திருங்க. நிச்சயமாய் அடுத்த எபிசோட்ல நாங்கள் எல்லாரும் அல்லது இன்னொரு குழுவோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.